லெனோவோ டேப்லெட் ஒன்று பார்த்தேங்க. நமக்கு வந்து டேப்லெட் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. ஏன்னா எடிட் பண்ணுறதுக்கு சைடில் இந்த டெஸ்க்டாப் மாதிரி யூஸ் பண்ணி ஆப்பிள் டேப் ஒன்று பார்த்தேங்க. பக்காவாக ஒர்க் ஆகும், டச்சு டிஸ்பிளே உள்ள பாஸ்வேர்டு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர். பவர் பட்டன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு லைட் எரியும், எல்இடி லைட்டு. பார்த்தீங்கன்னா கை வச்சு பார்த்து எரியுதா. இப்போ வந்து நான் சார்ஜரை கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். சரி வளவலான்னு பேசாமல் பவர் பட்டன் அமைக்கி விட்டு இது ஆன் ஆகான்னு செக் பண்ணி பார்ப்போம். அதாவது நண்பர்களே, என்ன சம்பவம் ஆகி போச்சுன்னா, நம்ம கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி பல்லாவர சந்தையிலேருந்து ஒரு மானிட்டர் வாங்கி லேப்டாப்பே ஒரு கம்ப்யூட்டரை மாற்றி வச்சுருந்தோம். இப்போ அந்த கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா மானிட்டரில் ஒரு கோடு விழுந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் அந்த மானிட்டரை ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தா ஒரு மாதிரி மங்கலாக தெரியுது, கண்ணெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருது. சரி இது சரிப்பட்டு வராது, நம்ம வேறு லேப்டாப் வாங்க வேண்டியதான் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பல்லாவர சந்தைக்கு போயிட்டு எதுக்கும் ஏதாச்சும் கம்மி ரேட்டில் லேப்டாப் கிடைக்குதா, அதை வந்து ரீஸ்டோரேஷன் பண்ணி யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு தான் இன்றைக்கி பல்லாவர சந்தைக்கு போகிறோம். இன்றைக்கி ஆரம்பத்தில் ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா டெல் லேப்டாப் பார்த்தேன். பார்க்குறதுக்கு நல்லா பெருசாக தான் இருந்துச்சு. சரின்னு எடுத்து பின்னாடி திரும்பி பார்த்தா ரேமை காணும், ஹார்ட் டிஸ்கை காணும். பட் பேட்ரி அப்புறம் டிஸ்பிளே மாட்டுற பேனல் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அப்படியே மூட்டோடு வருதுங்க. சைடில் வந்து நட்டு பிடுங்கிடுச்சு போலாங்க. பாருங்கள், தூக்குனாலே பிஞ்சிட்டு வருது. ஸோ கொஞ்சம் லோலாயித்தனமான லேப்டாப்பாக தான் இருந்துச்சு. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 800 சொன்னாங்க. இதை பார்த்த உடனே ஆஹா வாங்கலாமா அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு. ஏன்னா நம்மக்கிட்ட ஹார்ட் டிஸ்க் இருக்குது, ரேம் இருக்குது. இதுக்கு என்ன டிஸ்பிளே அந்த நட்டு தானே ஒரு மாதிரி இருக்குது. டிஸ்பிளேயும் பார்த்திங்கன்னா உடையலை, ஓரளவுக்கு தெளிவாக தான் இருக்குது. ஸ்க்ராச்சஸோ இல்லை கீர்ன மாதிரியே இல்லை. ஸோ எல்லாம் பக்காவாக தான் இருக்குது. 800 வாங்கிட்டு போயிட்டு ஏதாச்சும் வேலையை பார்த்து ஒர்க்காக வைக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. சரின்ட்டு அதே கடையில் பார்த்தீங்கன்னா இன்னும் 2-3 லேப்டாப் வச்சுருந்தாங்க. பார்த்தீங்களா, ஒரு குட்டி சாம்சங் லேப்டாப்பு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது அப்படி தான், நான் திறக்கிறேன் ஒரு பக்கம் மூட்டை புடின்ட்டு வருது. திறக்கிறதுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. ஃபுல்லாக 4-5 கீபோர்டை காணும். ஸோ இப்படி ஒரு லேப்டாப் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது லெனோவோ லேப்டாப்பு இந்த இருக்குது பார்த்தீங்களா. இது நான் 3 வாரமாக நோட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த கடையில். நம்ம ஃபஸ்ட்டு வாரம் வந்தப்போ காசு இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டு போயிட்டோம். இப்போ 2 வாரம் கழிச்சு வந்துருக்குறோம். திரும்ப அதே லேப்டாப் தான். இதை பற்றி சொல்லணும்னு கிடையாது, நான் அந்த வீடியோவில் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். கீழே ஒரு பட்டன் இருக்காது, சைடில் ஒரு பட்டன் இருக்காது. பட் லேப்டாப் நல்லா ஸ்லிம்மாக நல்லா தான் இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் டேப்லெட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இது இன்றைக்கி ஒரே கடையில் 3 லேப்டாப் பார்த்தாலும் நம்ம 2 வாரமாக பார்த்துட்டு இருக்க இந்த லேப்டாப் தான் என் கண்ணை உறுத்திட்டே இருந்துச்சு. சரி 3 வாரமாக நம்ம கண்ணில் பட்டுக்கிட்டு இருக்கு, இதை வாங்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிச்சு கடைசியில் ரேட்டை கேட்டேன். ரேட்டு பார்த்தீங்கன்னா 1000 கிட்ட சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி வாரம் வந்தப்போ 1500 சொன்னாங்க. இப்போ கொஞ்சம் ரேட்டு கம்மி பண்ணியிருக்காங்க. சரி இதை கடைசி பார்த்துக்கலாம், ஒரு ட்ரிப் உள்ளே போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு மற்ற கடைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா சாம்சங் ஃபோனு, இது வந்து வெயிட்டே இல்லாமல் நல்லாயிருக்கும் இந்த மாடல் ஃபோனெல்லாம். சாம்சங் ஃபோனு, அதுக்கப்புறம் ரெட்மி, லெனோவான்னு சொல்லிட்டு நிறைய ஃபோன் இருந்துச்சு. பட் நமக்கு இப்போதைக்கு ஃபோன் வாங்க வேண்டிய தேவை இல்லை. இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு ஃபோனை கம்மி ரேட்டு வாங்கலாம்னு பார்த்தேன். அதில் எந்த ஃபோனுமே உருப்படியாக இல்லை. அங்கே ஒரு ஹார்ட் டிஸ்கை பார்த்தேன், கவர் தாளில் போட்டு வச்சுருந்தாங்க. அந்த கவர் தாளில் தான் மண் ஒட்டி அசிங்கமாக இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்க ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா தெளிவாக தான் இருக்குது. சைஸு பார்த்தீங்கன்னா 2GB கிட்ட போட்டிருந்தாங்க, அதை வாங்கிட்டோம். அப்புறம் இந்த மாதிரி கேமிங் கன்சோல் PSP இந்த வாரம் தான் ரீஸ்டோரேஷன் பண்ணி வீடியோ போட்டிருந்தோம். ரீஸ்டோரேஷன் பண்ணல, ஜஸ்ட் ரிப்பேர் தான் பண்ணோம். ஸோ மறுபடியும் வாங்க வேண்டியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதை சும்மா ஜஸ்ட் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தேன். இது வந்து டூப்ளிகேட்டு தான், கொஞ்சம் வினோதமாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா லெனோவோ டேப்லெட் ஒன்று பார்த்தேங்க. நமக்கு வந்து டேப்லெட் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. ஏன்னா எடிட் பண்ணுறதுக்கு சைடில் இந்த டெஸ்க்டாப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருந்துச்சா. அந்த டேப் கூடவே மைக்ரோமேக்ஸ் மொபைல் ஒன்று கிடந்தது. இதெல்லாம் அப்போ ரிலீஸ் பண்ண மாடலு. மைக்ரோமேக்ஸ் இன்டெல்னு சொல்லிட்டு இந்தியாவோட கம்பெனின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போல்லாம் இவங்க எங்கே போனான்னு தெரியல. அப்புறம் HTC மொபைலு இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கிடந்தது. இது செல்ஃபோனா இல்லை மியூசிக் பிளேயரான்னு தெரில. உங்களுக்கு என்ன தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த கடையிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம லெனோவோ டேப்லெட்டை 250 கொடுத்து வாங்கியிருக்கோம். டிஸ்பிளே அப்படி இருக்குது, பின்ன வெயிட்லெஸ்ஸாக இருக்குது, உள்ள பார்ட்ஸ் இருக்குமா என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேரம்பஸ் தான் வாங்கணும். ஆரம்ப ரேட்டு பார்த்தீங்கன்னா 300 சொன்னாங்க, 50 கம்மி பண்ணியிருக்கோம். அப்புறம் இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு சோனி ஹோம் தியேட்டருங்க. இதோட ப்ரைஸு புதுசாக வாங்கினோம்னா 1.5 லட்சமாம்மா. அந்தளவுக்கு ரொம்ப டிமாண்டானது. இப்போல்லாம் அது மார்க்கெட்டில் இல்லை. ஸோ அப்படிப்பட்ட நாங்கள் ஹோம் தியேட்டர் வச்சுருக்கிறோம். சவுண்டு பக்காவாக இருக்குன்னு சொல்லிட்டு ஹோம் தியேட்டரு. அப்புறம் பின்னாடி இந்த பிபி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, கிளார்னெட்டா சம்திங் தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கடையில் வந்து லேப்டாப் பார்த்தேன், சோனி லேப்டாப்பு. நம்ம இது வரைக்கும் சாம்சங் லேப்டாப் பார்த்துருப்போம். சோனி லேப்டாப் பார்த்துருக்கீங்களா? அங்கே பார்த்தீங்களா ஒயிட் கலர் லேப்டாப் ஒன்று, அதுக்கப்புறம் பிளாக் கலர் லேப்டாப் ஒன்று. ரெண்டுமே ரேட் வந்து 5000 மேலே சொன்னாங்க. தம்பி ஒர்க் ஆகும்,
ஆனால் இப்போ இருக்கிற ஒயர் சப்போர்ட் பண்ணுமான்னு தெரியல அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. சரி அந்த கடையை விட்டு இன்னும் கடைக்கு வந்தோம்னா இந்த பில் மிஷினு நம்ம கார்டு மூலமாக பே பண்ணுவோம்ல, இந்த மாதிரி ஒரு மிஷின் இருந்துச்சு. என்னடா இது லேட்டஸ்ட் மிஷினடா, இது மாதிரி பல்லாயிரம் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படி தான் இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு மொபைல் மாதிரி இருக்கும், உள்ள சார்ஜ் போட்டு கார்டு ஸ்வைப் பண்ணுறதுலாம் யூஸ் பண்ணுவாங்க. இது இப்போதைக்கு வாங்குகிற ஐடியாவில் இல்லை, அதனால் வச்சாச்சு. அப்புறம் இந்த கல்யாண வீட்டில் பாட்டு போடுவாங்க பார்த்தீங்கன்னா, ஸ்பீக்கரு, பெரிய பாக்ஸ் ஸ்பீக்கரு, அதுக்குள்ளே இருக்கிற 2 ஸ்பீக்கரை பார்த்தாங்க. இங்கே பார்த்தீங்களா, தூக்குறதுக்கே வெயிட் ஜாஸ்தியாக இருந்துச்சு. கிலோவே ஒரு 2-3 கிலோ வரும் போல். இது கூட சேர்ந்து மியூசிக் பிளேயர் வச்சுருந்தாங்க, சாரி கீபோர்டு வச்சுருந்தாங்க. இன்றைக்கி என்னன்னு தெரில, ரொம்ப மியூசிக் பிளேயர் தான் மாட்டிக்கிட்டு இருக்குது, அதனால் வாயில் அது வந்துகிட்டே இருக்குது. அப்புறம் அங்கே ஒரு குட்டி லேப்டாப் பார்த்தேன். வாரம் இந்த மாதிரி குட்டி லேப்டாப்பை நம்ம இந்த மார்க்கெட்டில் பார்த்துட்றோம். ஏசர் லேப்டாப் தான், வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும், ஆள் மட்டும் தான் தமாத்துண்டு. ஆனால் உள்ளே இருக்கிற காம்போனன்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக இருக்கும் வெயிட்டு. ஸோ இது வாங்கலாம், பட் இப்போதைக்கு நமக்கு வாங்குகிற மைண்ட் செட் கிடையாது, ஏன்னா ரேட்டு அதிகம் சொல்கிறாங்க. நம்ம ஆரம்பத்தில் ஒரு கடையில் பார்த்தோம் பார்த்திங்களா, லெனோவோ லேப்டாப்பு, அது மட்டும்தாங்க ரேட்டு ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது, அதாவது நல்லா உடையாமல் இருக்க லேப்டாப்பில். மற்ற கடையிலலாம் பார்த்திங்கன்னா 2000 கூடு 3000 கூடு அப்படி சொல்கிறாங்க. வேறு ஒரு கடைக்கு போனப்போ இந்த மாதிரி ஒரு டிவைஸு, இது வந்து மியூசிக் பிளேயர் மாதிரி தான் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் பேக்கில் திருப்பி பார்த்தா தான் கேமராவை மறைச்சி வச்சுருக்காங்க, இந்த மாதிரி கிளிப்பை போட்டு. இது ஒரு கேமரா போல். இது கூட பார்த்தீங்கன்னா செப்ரானிக்ஸ் மியூசிக் பிளேயர், பார்த்தீங்களா இன்றைக்கி எத்தனை மியூசிக் பிளேயர் மாட்டுதுன்ட்டு. இது ஆரம்ப காலத்தில் ரிலீஸ் பண்ணதுங்க. இன்பில்டாகவே சம்திங் மெமரி கொடுத்துருப்பாங்க, 8 GB சம்திங் ஏதோ கொடுத்துருப்பாங்க. ஸோ பாட்டு ஏற்றி இந்த மாதிரி டச் கண்ட்ரோல் தான் அது மூலமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு பழைய மொபைல் கடைக்கு போனேன். அங்கே பார்த்தீங்கன்னா நிறையா பழைய டிவி வச்சுருந்தாங்க. எல்லாமே ஒரிஜினல் டிவின்னு சொல்கிறாங்க, பட் டிஸ்பிளேலாம் ஒரு மாதிரி இருந்துச்சு. இந்த பழைய ஃபோன் கடையில் எல்லா ஃபோனுக்குமே ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கும். இங்கே வந்து இந்த போர்டு நல்லாயிருக்கும், இல்லைனா டிஸ்பிளே நல்லாயிருக்கும், இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபால்ட்டு இருக்கும். பட் ஸ்பேர் பார்ட்ஸுக்கு இங்கே வந்து வாங்கிக்கலாம். நிறையா மொபைல் கடையோட ஓனருங்க வந்து இங்கே வாங்கிட்டு இருந்தாங்க. நான் என்கிட்ட ஒரு நோக்கியா 6.1 நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது இருக்குது. அதுக்கு எதுவும் ஸ்பேர் பார்ட்ஸ் தேவைப்படுவான்னு பார்க்க போனேன். அந்த இடத்துல ஒரு மைக்ரோசாஃப்ட் மொபைல் பார்த்தேன். இதெல்லாம் நம்ம நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டோம். அவங்க தனியாக ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி டச் மொபைலாம் லான்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுவும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. மொபைல் பார்த்தேன் அந்த கடையிலேயே டெல் லேப்டாப்பு, ஹெச்பி லேப்டாப்னு சொல்லிட்டு நிறைய பழைய லேப்டாப் அடுக்கி வச்சுருந்தாங்க. இல்லை இந்த டெல் லேப்டாப் பார்த்தோம்னா நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல ஒரு பிளாக் கலர் லேப்டாப்பு, அதே போல் அது. அதில் ஹார்ட் டிஸ்க் ரேம் இல்லை, இதில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் ரேம் இருக்குது, ஆனால் பேட்ரி இல்லை. இப்படியும் இந்த இந்த 2 லேப்டாப்பையும் சேர்த்து வாங்கிட்டு போனால் தான் நமக்கு ஒரு லேப்டாப் ரெடி பண்ண முடியும். ஆனால் அந்தளவுக்கு நம்மக்கிட்ட காசு இல்லை. அப்புறம் இன்னொரு கடையில் வந்துட்டு இந்த ஆப்பிள் டேப் ஒன்று பார்த்தாங்க. பக்காவாக ஒர்க் ஆகும், டச்சு டிஸ்பிளே உள்ள பாஸ்வேர்டு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் 2500 விற்றுக்கிட்டு இருந்தார். பட் அதில் என்ன இஷ்யூன்னு கேட்டிங்கன்னா, மேலே கண்ணாடி உடஞ்சிருக்கு. தம்பி கண்ணாடி மட்டும் தான் உடஞ்சிருக்கு, மேலே உனக்குன்னு டெம்பர் கிளாஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை காட்டிகிட்டு இருந்தார். நானும் வாங்கி பார்த்தேன். உண்மையிலேயே நல்லா இருக்குது டிசைன் எல்லாமே. பட் என்ன பிரச்சனைனா, மேலே கிளாஸ் உடஞ்சிருக்கு, அதை மாற்றணுன்னா ரிச்சி ஸ்ட்ரீட்டில் ஒரு 800 கிட்ட கேட்பாங்க. அதுக்கப்புறம் உள்ள ஏதோ அக்கௌண்ட்டெலாம் லாகின் ஆகிருக்கு. ஆப்பிளை பற்றி நமக்கு சொல்ல வேணும். திடீர்னு அந்த அக்கௌண்ட்டுக்காரன் லாக் அவுட் பண்ணி விட்டான், இல்லை இதுவும் பண்ணி விட்டான்னா அப்படி தான் ஏதோ லாக் ஆயிருன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதை எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம். அதனால் ஆப்பிள் டிவைஸ்லாம் வாங்கும்போது இந்த மாதிரி ஐடி லாகின் ஆகிருக்கான்னு சொல்லி பார்த்து வாங்குங்க. நிறைய பேர் நம்ம தலையில் சட்னி அரைச்சி விட்ருவாங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் பார்த்து வாங்குங்க. ஃபஸ்ட் டைம் பல்லாவரம் சந்தையில் ஆப்பிள் 12 Pro பார்த்தேங்க. அது ரொம்ப மோசமான சுச்சுவேஷனில் இருக்குது. கண்ணாடி உடஞ்சி, பின்னாடி பேக் டோர் எல்லாம் உடஞ்சி. இதில் கேமரா அப்புறம் உள்ள போர்டு நல்லாயிருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். ரேட்டு 1500 சொல்லி கடையில் அந்த விற்றுக்கிட்டு இருந்தாங்க அந்த கடையில். இதை வாங்கிட்டு போய் என்ன பண்ணுறது, இதுக்கு செலவழிக்கணும் அப்படின்னா நமக்கு சொத்தை எழுதி வைக்கணும், பாதி கிட்னி வைக்கணும் போல், அந்தளவுக்கு ரேட் இருக்கும். அதனால் வச்சுட்டு அதே கடையில் எம்ஐ லேப்டாப் இருந்துச்சு. எம்ஐ லேப்டாப் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஸோ நான் ஆரம்பத்தில் லேப்டாப் வாங்கும்போது என்னோடய ஒரு ஆப்ஷனாக இருந்துச்சு. பட் அதில் நிறைய இஷ்யூ போட்டிருந்தாங்க, ஹீட்டிங் இஷ்யூ, டிஸ்பிளே திடீர்னு போயிடும் அப்படின்ட்டு. அதே போல் யாருக்கும் இந்த மாதிரி டிஸ்பிளே திடீர்னு போயிடுச்சு போல், இதை வந்து விற்றுட்ருக்காங்க இந்த பழையரும் கடையில். நானும் அப்படி இப்படின்னு அலைஞ்சு தெரிஞ்சு பார்க்குறேன், எந்த லேப்டாப்பும் ஒழுங்காக அமையலை. கடைசியில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்கில் காட்டினேன்னே லெனோவோ சின்ன லேப்டாப்பு, அதை வாங்கிட்டு வந்துட்டேன். இது நல்லா இருக்குது, ஸ்லிம்மாக இருக்குது, ஓகேவாக இருக்குது. கடைக்காரரும் எப்பா இதை யாரும் வாங்க மாட்டேங்காங்க, இந்தா ஒரு 800 கொடு, இந்த லேப்டாப்பும் ஒரு ஹார்ட் டிஸ்க் இருந்துச்சு அதையும் வச்சுன்னு சொல்லி கொடுத்துட்டாரு. நம்மளும் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். இது வந்து நம்ம ஓன் ரிஸ்க்கு, ஏன்னா 600 சின்ன காசு ஒன்றும் கிடையாது, பெரிய காசு. அதை கொடுத்து இந்த லேப்டாப் வாங்கிட்டு வந்திருக்கோம். இது ஒர்க் ஆகாமல் போச்சுன்னா அவ்வளோதான், ஃபுல் வேஸ்ட் ஆகிடும். அதனால் ரிஸ்க் எடுத்து தான் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ஸோ இன்றைக்கி வீட்டுக்கு போயிட்டு இந்த லேப்டாப்பை பிரித்து மஞ்சு ஒர்க்காக வைக்கிறோம். அதுதான் நம்மளோட மோட்டிவ். இந்த இடம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த அன்னியின் படத்தில் நம்ம விக்ரம் வந்து கிளைமேக்ஸுக்கு முன்னாடி சீனில் ஜப்பான்காரங்க கூட தாவி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாரு பார்த்தீங்களா, அதுதான் இந்த பில்டிங்கு. இதுக்கு பேர் டெம்பிள் டவர்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நந்தனம் வழியாக நடந்து போய்கிட்டு இருந்தேன் வீட்டுக்கு, அப்போது எடுத்தது.
ஓகே, நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம லேப்டாப்பை பிரித்து மேஞ்சி உள்ளே என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு டெக்னிக்கலாக கண்டுபிடிச்சி அதுக்கு சொல்யூஷன் கொடுத்து ஒர்க் பண்ண வைக்க ட்ரை பண்ணுவோம். இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். ஏன்னா லேப்டாப்பு போச்சு அப்படின்னா அது ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கணும். ஸ்கீமாட்டிக் டயக்ராம் பார்த்து அதை பார்த்து இதை பார்த்து ஒரு பெரிய தலைவலியான வேலை. ஸோ நமக்கு சிம்பிளான ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா ஈஸியாக சரி பண்ணிவிட்டு இது ஒர்க்காக வச்சிடலாம். சரி, ஓகே, இப்போ லேப்டாப் கழட்ட ஆரம்பிச்சிடும். இந்த லேப்டாப்போட பாடி பேனல் ரொம்ப வீக்காக இருக்குது. கழட்டும் போதே சைடில் பார்த்தீங்கன்னா கிராக் விழுந்து உடஞ்சி போச்சு. அதையும் மீறி சேஃபாக ஓப்பன் பண்ணோம்னா உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போர்டு கொடுத்துருக்காங்க, மதர் போர்டு. முக்கியமானது ஹார்ட் டிஸ்கை காணும். இது வந்து பழைய காலில் தூக்கினாங்களா இல்லை விற்கும் போது எப்படி தான் போட்டு வைத்தாலும் ஒன்றும் புரியலை. ஹார்ட் டிஸ்கை காணும், ரேமை காணுங்க. அடுத்து ரேம் மாற்ற இடம் எது இல்லை இன்பில்ட் ரேமா ஒன்றும் புரியலை. அப்புறம் ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இந்த மண்ணாக அடைஞ்சிருந்தது. அப்புறம் அந்த பேட்ரிலாம் பாருங்களேன், இந்த தாளே துருப்பிடிச்சி போச்சு. நான் கையை வச்சு இப்படி தொடுறேன் அப்படியே பிஞ்சிட்டு வருது. இங்கே பாருங்கள், லைட்டாக தொட்டால் கூட கிழிஞ்சிட்டு வருது. அப்போ எந்த அளவுக்கு பழங்காலத்து லேப்டாப்னு பாருங்கள். பழங்காலத்து லேப்டாப் கிடையாது, ரொம்ப நாளாகவே பழைய கல்லில் கிடந்திருக்கும் போல். ரொம்பவே தூசி அடைஞ்சு இந்த மாதிரி ஒரு ஒஸ்ட்டான கண்டிஷனில் இருந்துச்சு. ஸோ இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒன்றா ட்ராக் பண்ணணும். ஏன்னா நம்ம லேப்டாப் பார்த்தோன்னே பிரச்சனையை கண்டுபிடிக்க முடியாது. இதுக்கு சார்ஜர் வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அங்கங்கே துருப்பிடிச்சிருக்கு, எங்கெங்கே ஒயர் விட்ருக்கும் ஒன்றும் புரியல. பட் போர்டு பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்ல. அங்கே பாருங்கள், போர்டு எந்த அளவுக்கு பெருசாக டேமேஜ் அந்த மாதிரி தெரியல. எல்லாம் டேமேஜ் எல்லாமே ஸ்பீக்கரு, அந்த பேட்ரி, அப்புறம் ஹார்ட் டிஸ்கை காணும், ரேமு இதெல்லாம் காணும். இது மட்டும் தான். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் ஒன்றும் ப்ரொஃபஷ்னல் லேப்டாப் டெக்னீஷியன் கிடையாது. ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ராக் பண்ணி பார்த்து இது பிரச்சனைனா சரி பண்ணி விடுவேன். அந்த அளவுக்கு தான் நானும் ட்ரை பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு மல்டிமீட்டர் எடுத்துக்கிட்டு அந்த லேப்டாப் மதர் போர்டில் இருக்கிற கெப்பாசிட்டரு, ரெஜிஸ்ட்ரு, ஃபெட்டு இதெல்லாம் ட்ராக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அதுதான் பேஸ் காம்போனன்ட்ஸ். அது ஏதாச்சும் ஒன்று போனாலும் சப்ளை உள்ளே போகாது. ஸோ அதனால் ஒவ்வொன்று ட்ராக் பண்ணி பார்த்தேன் மல்டிமீட்டர் பசர் மோடில் வச்சுக்கிட்டு. இப்போ எல்லாமே ஓகேவாக தான் இருக்குது, எதுவுமே ஷார்ட் ஆகலை, எதுவுமே டேமேஜ் ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் இந்த லெனோவோ லேப்டாப்போட சார்ஜர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அது நம்மக்கிட்ட இருக்குது, பிரச்சனை கிடையாது. ஸோ அது சார்ஜ் போட்டு பவர் இன்புட் உள்ளே வருதா, இப்போ நம்ம செக் பண்ணிகிட்ருக்கோம் காம்போனன்ட்ஸ், அதுக்கெல்லாம் இன்புட் போதா அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ பொதுவாகவே இந்த மாதிரி காம்போனண்ட்டை செக் பண்ணும்போது போர்ட்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு செக் பண்ணுறது ரொம்பவே நல்லது. பட்டு இப்போதைக்கு போர்ட்லேருந்து ரிமூவ் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட ஒன்றும் கிடையாது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, சார்ஜர் பின்ன அப்படியே குத்தி உள்ளே ஒவ்வொன்றுத்துக்கும் சப்ளை வருதா, எங்கேயாச்சும் கட் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். நான் எப்போயுமே நம்ம சார்ஜ் போடுறோம் அப்படின்னா அந்த சார்ஜர் முனையிலேருந்து கரெக்டான வோல்டேஜ் வந்துக்கிட்டு இருக்கா இல்லை அங்கேயாச்சும் ட்ராப் ஆகுதான்னு பார்ப்பேன். இப்போ அந்த பின்னில் நம்ம சார்ஜர் வேறு குத்தினோமா, அந்த பின்னு வந்து போர்டில் கனெக்ட் ஆகிற இடத்துல நம்ம மல்டிமீட்டரை வச்சு பார்த்தா வோல்டேஜ் வந்து கரெக்டாக வர மாட்டேங்குது. 2 வோல்டு 3 வோல்டு அப்படி தான் வந்துட்டுருக்கு. ஆக்சுவலி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 19 வோல்டு கிட்ட வரணும். பட் அங்கே வந்து ஒழுங்காக வரல. அங்கே 4-5 பின்னு கொடுத்துருக்காங்க. இதில் 5 பின்னு இருக்கா, அதில் ஒரு பின் வந்து கிரவுண்டு, இன்னொரு பின்னில் வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது 2 வோல்டு வருது. மிச்சம் 3 பின்னில் வைக்கும்போது நமக்கு 19 வோல்டு வரணும். ஆனால் அது வரமாட்டுக்கு, முட்டை தான் காட்டுது. அப்போ இந்த கனெக்டரு சார்ஜ் மாட்டுறோம்ல, அந்த பின்னில் எதுவும் பிரச்சனையா, உள்ள வயர் எதுவும் கட்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா நமக்கு மெயினானதே இந்த சார்ஜர் இன்புட்டு தான். அதுவே லேப்டாப்புக்கு வரலன்னா எப்படி மதர் போர்டுக்கு வோல்டேஜ் போகும், அந்த பேட்டரிக்கு சார்ஜ் ஏறும். ஸோ அப்போ இது ஒரு மெயின் பிரச்சனையாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் இப்போ அந்த பின்னை மட்டும் தனியாக கழட்டி உள்ளே பார்த்ததில் அந்த 5 பின்னுக்கு போகிற வயர் வந்து சால்ட்ரிங் பண்ணி வச்சுருக்காங்க. இது இவங்களா சால்ட்ரிங் பண்ண மாதிரி தெரியுது. அதில் ஒன்று பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸான மாதிரி தெரியுது. லூஸாகி பிஞ்சு போச்சா இல்லை ரொம்ப நாள் பழைய கல்லை தூக்கி போட்டு இது போச்சா என்னன்னு தெரியல. பட் பிஞ்சு இருக்குது, அது ஒரு டேமேஜ். அதை வந்து நம்ம சால்ட்ரிங் பண்ண போகிறோம். இந்த 5 பின்னு இருக்குல்ல, அது மேலேயும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கருப்பில் டேப் மாதிரி வச்சுருக்காங்க. அது பிஞ்சு போச்சு அப்படின்னா வெளியே தெரியாது, டேப் மறைச்சிக்கும். ஸோ அதனால் இது கண்டுபிடிக்க மாதிரி இருந்தாலும் என்னன்னு தெரில. ஓகே, நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணி திரும்ப அந்த கருப்புலர் டேப்பை மேலே போட்டாச்சு. அதை எப்படி லேப்டாப்லேருந்து காட்டணுமோ அதே போல் திரும்ப மதர் போர்டோட மாட்டி இப்போ சார்ஜ் போட்டு நம்ம முன்ன மாதிரி செக் பண்ணி பார்க்க போகிறோம். 5 பின் இருக்குது சொன்னால, அதில் எல்லாமே கரெக்டான வோல்டேஜ் வந்துக்கிட்டு இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு 19 வோல்டேஜ் கிட்ட வருது. மொத்தம் 20 வோல்டேஜ், 19 to 20 இந்த மாதிரி வேரி ஆகிட்டு இருக்கும். ஸோ இதுதான் கரெக்டான வோல்டேஜ் இந்த லேப்டாப்போட மதர் போர்டுக்கு போக வேண்டியது. இந்த லேப்டாப் மட்டும் கிடையாது, எந்த ஒரு லேப்டாப் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு இன்புட்டு பார்த்தீங்கன்னா 20 வோல்டேஜ் தான் கொடுப்போம். சரி, ஓகே, இப்போ கொடுத்தாச்சு. அடுத்த ஃபர்தர் ப்ராசஸ் என்னென்னா, நம்ம கொடுத்த இன்புட் மற்ற காம்பனண்ட்டுக்கு நல்லா சப்ளை ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். அதாவது இந்த சின்ன சின்ன கெப்பாசிட்டரு, ரெஜிஸ்டரு, ஃபிட்டு இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வச்சு பார்க்கணும் அதுக்கு வோல்டேஜ் கரெக்டாக வருதான்ட்டு. அந்த மாதிரி செக் பண்ணி பார்த்ததில் பரவாயில்ல, எல்லா காம்பனண்ட்டுக்கும் ஏதோ மைனூட்டான வோல்டேஜ் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அது எப்படி ஏதோ மைனூட்டான வோல்டேஜ் வருது அப்போ ஓகே அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா நான் மாட்டின உடனே கீழே பார்த்தீங்கன்னா லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த லேப்டாப்போட சைடு இண்டிகேஷன் லைட் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து வோல்டேஜ் உள்ள வரைக்கும் கரெக்டாக வந்து எல்லாமே பக்காவாக இருந்தால் தான் அந்த லைட் எரியும்.
ஸோ அதே போல் கீழே வந்து ஒயிட் கலர் லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ போர்டில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஒரே ஒரு பிரச்சனை, அந்த சார்ஜிங் பாயிண்டில் 5 பின்னில் ஒரு பின்னு வந்து ஏதோ இத்து போய் துரு பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதை சரி பண்ணதுக்கப்புறம் மதர் போர்டுக்கு கரெக்டான சப்ளை போய்கிட்டு இருக்குது. இப்போ மதர் போர்டில் பிரச்சனை இல்லையா, அதை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம். ஐபி சொல்யூஷனு அந்த ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா ஒரே மண்ணாக இருக்குங்க. எப்பா இது அடைச்சிட்டு அப்படியே தாளை கிழிஞ்சு போச்சு, ஸ்பீக்கரோட தாளை அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் அப்படியே க்ளீன் பண்ணி விட்டேன். இதை தவிர்த்து இந்த லேப்டாப்பில் முக்கியமான பிரச்சனை, இதில் ஹார்ட் டிஸ்க்கை காணும். என்கிட்டையும் வேறு ஹார்ட் டிஸ்க் இல்லை, அதனால் நம்ம கடையில் தான் போயிட்டு வாங்கினோம். எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க எலக்ட்ரானிக் கடைக்கு போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா நான் எஸ்எஸ்டி கேட்டிருந்தேன்னா, ஏன்னா அதான் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கினா 480 GB 3000 சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 250 GB பார்த்தீங்கன்னா 1500 போட்டிருந்தாங்க. ஸோ இந்த 2 வேரியண்ட் இருக்குது. ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும், ஏன்னா எஸ்எஸ்டி பொறுத்தளவுக்கு ரேட்டு ரொம்ப அதிகம்தான். ஸோ நான் பார்த்தீங்கன்னா கிங்ஸ்டன் கம்பெனிலேருந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் வாங்கிட்டு வந்துட்டேன். ஹார்ட் டிஸ்க்கை வாங்கினோடனே அதில் ஒன்றுமே இருக்காது. ஸோ நம்ம தான் சாஃப்ட்வேர் மூலமாக அந்த ஹார்ட் டிஸ்க்கு ஓஎஸை போட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம லேப்டாப்பில் போட்டு அதை யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா ரிஃப்யூஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் வச்சு யூஎஸ்பி மூலமாக பென்ட்ரைவ் இருக்கோ அல்ல ஹார்ட் டிஸ்க்கோ நம்ம ஓஎஸ் போட்டுக்கலாம். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ஹார்ட் டிஸ்க்கு Windows 11 ஓஎஸ் போட்டேன். ஓஎஸை போட்டு போர்டை பார்த்தா ஹார்ட் டிஸ்க் போடுறதுக்கான இடத்தையே காணுங்க. மற்ற லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லாட் எஸ்எஸ்டி இல்லைனா HDD போடுறதுக்கு ஹார்ட் டிஸ்க் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு இடத்தையே காணும். அதுக்கப்புறம் எப்படி நான் ஹார்ட் டிஸ்க் போடுற இடத்த கண்டுபிடிச்சான்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக இதை கூகுள் கிட்ட கேட்டாலே சொல்லிடும். பட் டெக்னிக்கலாக எப்படி கண்டுபிடிக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி லேப்டாப் போர்டு, மொபைலோட போர்டு, எந்த ஒரு எலக்ட்ரானிக் காம்பனண்ட்டோட போர்டு எடுத்துக்கிட்டாலும் அதுக்குன்னு சிமாட்டிக் டயக்ராம் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. எந்த கம்பெனி மேனுஃபேக்சரிங் பண்ணாங்களோ டிசைன் பண்ணாங்களோ அவங்க வந்து சிமாட்டிக் டயக்ராம்னு சொல்லிட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கும் எவ்வளோ வோல்டேஜ் போகணும், அப்புறம் எந்தெந்த அந்த பார்ட்ஸ் எங்கெங்கே இருக்குது, எந்தெந்த போர்ட்ஸ் எங்கெங்கே மாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டயக்ராம் பார்க்குறது மூலமாக இந்த போர்டில் எந்தெந்த பார்ட்ஸ் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். அண்ட் டீபக் பண்ணுறதுக்கும் அந்த சிமாட்டிக் டயக்ராம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை வச்சு தான் அந்த லேப்டாப்பில் ஹார்ட் டிஸ்க் போடுற இடம் இங்கே இருக்குது, இதை வந்து ஒரு ஸ்டிப் மூலமாக கனெக்ட் பண்ணி அதில் ஹார்ட் டிஸ்க்கை மாட்டணும்னு கண்டுபிடிச்சேன். அந்த ஸ்டிப்பு கிடைக்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயம் இல்லை. ஏன்னா நம்ம தம்பியும் ஒரு லெனோவோ லேப்டாப் வச்சுருக்காரு, இதே போல் கிடையாது, வேறு ஒரு மாடல். ஸோ இந்த மாதிரி லெனோவோ லேப்டாப் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கனெக்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலேருந்து உருவிட்டேன். நம்ம ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்காக போட்டு செக் பண்ணி பார்க்க தானே போகிறோம், அதனால் அதுலேருந்து உருவிட்டேன். ஸோ நம்ம ஓஎஸ் பூட் பண்ண அந்த ஹார்ட் டிஸ்க் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இதை இப்போ இன்ஸ்டால் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். நல்ல வேலை இந்த லேப்டாப்போட டிஸ்பிளேக்கு எதுவும் ஆகலை, உடையாமல் நல்லா தான் இருக்குது. அப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன், வால்யூம் பட்டன்லாம் கொடுத்துருப்பாங்க. பவர் பட்டன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு லைட் எரியும், எல்இடி லைட்டு. பார்த்தீங்கன்னா கை வச்சு பார்த்து எரியுதா. இப்போ வந்து நான் சார்ஜரை கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். சரி வளவலான்னு பேசாமல் பவர் பட்டன் அமைக்கி விட்டு இது ஆன் ஆகான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஹார்ட்வேர் இஷ்யூலாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம லேப்டாப் பார்த்தீங்கன்னா ஆன் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. இங்கே பார்த்தீங்களா விண்டோஸ் லோகோ தெரியுது. நான் ஒரு சாஃப்ட்வேர் சொன்னேன் பார்த்தீங்களா, அது மூலமாக இந்த மாதிரி ஹார்ட் டிஸ்க்கு பென்ட்ரைவுக்கு வந்து ஓஎஸ் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு அதில் போட்ட ஓஎஸ் பூட் ஆகி இப்போ நம்ம லேப்டாப்பில் போட்டதும் இந்த ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுங்கன்னு கேட்குது. ஸோ ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி செட்டப்லாம் முடிச்சிட்டோம்னா லேப்டாப் நமக்கு பக்காவாக ரெடியாகிருன்னு நம்புகிறேன். அதுக்கு இடையில திடீர்னு ஆஃப் ஆகுது, இல்லை டிஸ்பிளேயில் கோடு வருது, இல்லை எங்கிட்ட ஹீட்டாக வருது, அந்த மாதிரி இஷ்யூ இருந்துச்சுன்னா அவ்வளோதான், கடுப்பாயிரும். நான் இவ்வளோ நேரம் உட்காந்து பார்த்ததே பெரிய விஷயம். இதுவும் பிரச்சனை இருக்கக்கூடாது ஆண்டவா. 2 hours later. என் தலைவன் சிங்கம் வந்துட்டான்டா. இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா, பனிமலை எரிமலையா மாறும்டா. ஓஎஸ்லாம் போட்டு முடிச்சு நம்ம லேப்டாப் ரெடி ஆயிடுச்சு. எஸ்எஸ்டி போட்டதுனால அந்தளவுக்கு ரொம்ப ஸ்லோவாக இல்லை, பட் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. இந்த ப்ரௌசரில் போயிட்டு நம்ம சேனல் நம்ம பார்க்கணும், இதில் வராக்குன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஆசை. நம்ம சேனல் பேஜுக்குள்ளே போயிட்டு பார்த்தேன், உண்மையிலே வேறு லெவலில் இருக்குங்க. அண்டு ஒரு இதை சொல்ல மறந்துட்டேன், இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீன் வேறு இருக்குது. அதாவது 360 டிகிரியில் ரொட்டேட் பண்ணிக்கலாம், அண்டு இதை வந்து டேப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் போல், அந்த மாதிரி இருக்குது. உண்மையிலேயே வேறு லெவல். அந்த சவுண்டு மட்டும்தான் குறைன்னு வருது, ஏன்னா ஸ்பீக்கரில் வந்து மண்ணாக ஒட்டி இருந்துச்சு. நமக்கு லேப்டாப் ஆன் பண்ணதே பெரிய விஷயமியா, எதுக்கு ஸ்பீக்கர்லாம் நம்ம ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி விட்டு காதில் மாட்டி கேட்போன்னு சொல்லிட்டு இதை பார்த்துக்கிட்டு இருந்தேன். வேறு லெவலில் இருக்குது உண்மையிலேயே. நல்ல வேலைங்க, நான் கூட பயந்துகிட்டே இருந்தேன். 600 கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன், எங்கே ஒன்றுமே ஒர்க் ஆகாமல் வேஸ்ட்டாக போயிருமோ, 600 தண்டத்துக்கு போட்ட மாதிரி ஆயிருமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் பரவாயில்ல, நம்ம அலைஞ்சு தெரிஞ்சு வாங்கிட்டு வந்து
12 மணிக்கு உட்காந்தேன் சரி பார்க்குறதுக்கு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 8 மணி ஆகி போச்சு. OS போட்டு எல்லாம் முடிக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு நமக்கு ஒர்த்தான ஒரு பொருள் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ நம்ம பண்ண எஃபர்ட் எதுவுமே வேஸ்ட்டாக போகலை. என்ன இந்த லேப்டாப்பில் ரொம்ப தூசியாக இருக்குது, அங்கே எங்கே அழுக்கு படிஞ்சு கேவலமாக இருக்குது. அதனால் ஐபி சொல்யூஷன் போட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் இந்த மாதிரி பல்லாவரம் சந்தைக்கு போனேன், கம்மி ரேட்டுக்கு லேப்டாப் வாங்கினேன், அதை வாங்கி ஒர்க்காக வச்சுட்டேன். இப்போ நம்ம போனாலும் எந்த பொருள் எடுத்தாலும் சரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு கண்மூடித்தனமாக பல்லாவரம் சந்தைக்கு போயிட்டு தேவையில்லாமல் அதிக காசு கொடுத்து பொருளை வாங்கி அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா நிறைய பேர் இப்போ பல்லாவரம் சந்தையை பற்றி கண்டென்ட் போட ஆரம்பிக்காங்க. அதோட கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு பார்த்தீங்கன்னா, நான் உன்னை நம்பி அங்கே பொருள் வாங்கினேன், ஆனால் அது எனக்கு ஓடவே இல்லை, 500 நஷ்டம், 600 நஷ்டம், வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல்லாவரம் சந்தையாக இருந்தாலும் சரி, பழையரும் கடையாக இருந்தாலும் சரி, அங்கே போய்ட்டு எதுவும் பொருள் வாங்க போகிறீங்க அப்படின்னா அது உங்களோட ரிஸ்க்கு தான். ஏன்னா அதுவே யாரோ ஒருத்தவங்க ஓடலன்னு சொல்லி தூக்கி போட்டது. அதை நம்ம பார்க்கணும். வாங்கும்போதே இது சரி பார்க்க முடியுமா, இது உண்மையிலேயே நமக்கு தேவையா, ஒர்த்தா, அதெல்லாம் பார்த்துட்டு வாங்குங்க. ஏன்னா ஒரு பொருளை பார்த்தாலே தெரிஞ்சிடும் எத்தனை பர்சன்டேஜ் வந்து ஒர்க் ஆகுது, எத்தனை பர்சன்டேஜ் ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. ரொம்ப டேமேஜாக இருந்துச்சுன்னா அது ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் ஒரு 50% டேமேஜ் ஆகிடுச்சுன்னா மிச்சத்தை வந்து நம்ம சரி பார்த்துலாம், ஏதோ பண்ணியாச்சு சரி பார்த்துடலாம். ஸோ அப்படிப்பட்ட டிவைஸை கம்மி ரேட்டில் வாங்குறது பெட்ரு. அதனால் இந்த மாதிரி ஓவர் ஹைப்படாக போயிட்டு இது வாங்க வேண்டாம். நான் எடுத்த அந்த லேப்டாப்பே பார்த்தீங்கன்னா அவ்வளோ காசு செலவழித்து அவ்வளோ நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி உட்காந்து ஓட வச்சுருக்குறோம். இன்றைக்கி ஒரு நாள் நல்லா ஓடுது, நாளைக்கே இது எதுவும் புகஞ்சு போச்சு, இல்லை வேறு ஏதாச்சும் புதுசாக இஷ்யூ வந்துச்சுன்னா அது நமக்கு லாஸ் தான். அதனால் பார்த்து வாங்கணும். இது வந்து நான் எவ்வளோ நாளைக்கு ஓட வைக்க முடியும் அப்படின்னு பார்த்து வாங்கலை. பட் நம்ம வந்து ஒர்க்கை போடுறதுக்கு எனக்கு கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ எல்லாம் பார்த்து நீங்களும் பல்லாவரம் சந்தையில் பொருள் வாங்கினா வாங்குங்க, பேரம் பேசி ரேட்டு கம்மியாக வாங்குங்க. எதுவும் பெரிய பெரிய ரேட்டில் வாங்க வேண்டாம். ஏன்னா எல்லா பொருளுக்குமே கேரண்டி கிடையாது. அதனால தான் சொல்கிறேன். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த லேப்டாப்போட ஹெல்த்தை நான் அடுத்த வாரம் அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக ஒரு வாரம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதில் ஏதாச்சும் வேறு பிரச்சனை இருக்கா, என்ன நம்ம காசு கொடுத்து வாங்கினதுக்கும் நம்ம இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கும் இது ஒர்த்தான்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் சொல்கிறேன். அது வரைக்கும் பாய்.